எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? ஹிந்தியை தொடர்ந்து திணித்து கொண்டிருப்பதை தவிர அவங்க தமிழுக்காக எதையும் செய்ததாக நாம் கிடையாது. அதை தாண்டி மும்மொழி கொள்கையை திணிப்பதாக இருக்கட்டும், எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை நிறுத்தி வச்சுட்டு நமக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும், இப்பொழுது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் போர்ட் பில்லாக இருக்கட்டும், சிறுபான்மையருக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும், இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் சமீபத்தில் தான் சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே. ஆனால் இன்று அதே மேடையிலே யார் அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடையே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை, பேரறிஞர் அண்ணா, அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருடைய தலைமையில் கூட்டணி அமையுதோ அவங்க தான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார். என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித் தருவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, சிறுபான்மையர் மிக தெளிவாக அவங்களை எந்த காலத்திலையும் நம்பியது இல்லை. வரக்கூடிய தேர்தலில் இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம், இதுக்கு சரியான பாடத்தை மக்கள் அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள். இவங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள் விரித்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாடு தான் இன்னைக்கு அந்த ஒரு பாசிச அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு ரத்ன கம்பளம் விரித்து அந்த கதவுகளை திறந்துவிட ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். முன்னாடி ஆட்சியில் இருந்த பொழுதே அதை கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? அதை எடுக்க முடியாதவர்கள் இனிமேல வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் என்ன முடிவை அவரோடு கலந்து பேசி அவர்கள் இன்னைக்கு அறிவிக்க சொல்லுங்க. நீட் தேர்வு இல்லை, தேவையில்லை தமிழ்நாட்டுக்குன்னு. மும்மொழி கொள்கை அவங்க கையில் எடுத்திருக்காங்கங்க. நம்ம மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். ஹிந்தி திணிப்பை அந்த மும்மொழி கொள்கையின் வழியாக கொண்டு வருவதை நாம் எதிர்க்கிறோம். 2 மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டிலே வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அது இன்று நேற்று உருவான நிலைப்பாடு கிடையாது. 30களிலிருந்து தமிழ்நாடு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டுதான் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி கொள்கை தொடர வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவிப்பது இந்த நீண்ட வரலாற்றின் அடிப்படையில் தான். அதனால் இன்று ஆட்சியில் இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் இதை எதிர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாடு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடி இது மூன்றையும் அவர்களை அடக்குவதற்காக, அவர்களை ஒடுக்கி விடுவதற்காக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மீது இந்த இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடியை அவங்க பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 95% இடி கேசஸ் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது போடப்படுகிறது. ஆனால் கன்விக்ஷன் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% கூட அது தொடுவது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு பொய்யான வழக்குகளை அவர்கள் போடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. இதே வழியில தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மையும் அவர்கள் மிரட்டி விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வந்து தான் ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகளை தொடுக்கிறார்களே தவிர, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களே தவிர நாம் திசை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. மக்களிடம் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் அதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக வந்து பாஜகவோட அடிமைகள், அவங்க சொல்றபடிதான் இவங்க ஆடுறாங்க. அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும் திமுக இப்பயும் அவங்க கூட கூட்டணி வைக்கும் போது இன்னைக்கு அமித்ஷா கிட்ட கேள்வி எழுப்பும்போது என்ன ஒரு கேள்வி எழுதிருக்காங்கன்னா, இவர்கிட்ட வந்து எந்த ஒரு நிபந்தனையும் வச்சிருக்காங்களா, எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அண்ணாமலை வந்து அடுத்த தலைவர் பதவி